Hi friends, welcome to Amina Samayal. Today நம்ம சேனல்ல சென்னா சுண்டல் ரெசிபி தாங்க பண்ண போறோம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பூஜை டைம் நம்ம வீட்ல செய்யக்கூடிய ரெசிபி தாங்க இது. சென்னா சுண்டல் சுவையா எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சென்னா சுண்டல் பண்ணுறதுக்கு நான் 3/4 கப் சென்னா நைட்டே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை குக்கரில் போட்டுடலாம். இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட சென்னா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 4 விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் எடுத்துருங்க. சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பாருங்கள் உளுந்து ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையே லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இதோட நம்ம வேக வச்ச சென்னா இதில் சேர்த்துடலாம். சென்னா போட்டது அதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. பாருங்கள் இந்த சென்னா போட்டு நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதோட நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதோட கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இதையும் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட டேஸ்டான சென்னா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோவை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.